ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு இன்சிடென்ட் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது சோக்கிங்னால 2 வயசு குழந்தை கேரட் சாப்பிட்டு இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து கேட்கும் போதும் பார்க்கும்போதும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நிஜமாவே பதறும். அண்ட் இதை எப்படி நம்ம வராமல் தடுக்கலாம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். நான் சொல்கிறது ஒரு 3 வயசு 3.5 வயசு வரைக்குமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கங்க இதை. ஸோ எஸ்பெஷலி கேரட் மாதிரி பச்சையாக நீங்கள் கொடுக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது வந்து மூச்சுக்குழாயை அடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குற எல்லா பொருளும் உங்களுடைய தம்ப் அண்ட் உங்களுடைய 4 ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் இதை வச்சு நீங்கள் மசிக்கிற மாதிரி இருக்கணும். நினச்சி பாருங்கள், கேரட்டை பச்சையாக கொடுக்கும்போது நம்மளால் மசிக்கவே முடியாது. ஒரு செமி குக்டா நீங்கள் வந்து நீராவியில் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கேரட்டை தரலாம். ஒரு சில பழங்கள் எஸ்பெஷலி கிரேப்ஸ், இந்த கிரேப்ஸ் குழந்தைங்க வந்து அப்படியே உள்ள முழுங்கிடுவாங்க. அது சில சமயம் விற்கும் போது சுவாச குழாயை அடைச்சிக்கும். ஸோ நீல வாக்கில் வெட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திராட்சை பழத்தை கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பொமக்ரானேட் மாதுளம்பழம் கொடுக்கும் போதும் அந்த விதைகள் வந்து சம்டைம்ஸ் ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த சாப்பிட்ற பொருட்கள் இல்லாமல் பட்டன் பேட்டரிஸ் ஆகட்டும், சில நார்மல் பேட்டரிஸ், காயின், இது எல்லாம் சுவாச குழாய்க்கு போகிறதுக்கான அபாயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் அட்டென்ஷன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடந்தாலும் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே வந்து 50 to 60% தான் சக்ஸஸ்ஃபுல்லை தவிர நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் குழந்தைய வந்து எந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் வந்து ரெசிஸ்டேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய குவெஸ்சன் மார்க் தான். ஸோ அதனால ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.